Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட் ஃபீச்சர், அதாவது ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, நல்லா கவனிங்க. ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸோட யூசேஜ் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எக்ஸலில் நாம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலைகளை, அதாவது ஆக்ஷன்ஸை ஸ்கிரிப்ட்ஸாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஃப்யூச்சரில் இந்த வேலையை மேனுவலாக நம்ம செய்கிறதுக்கு பதிலாக ரெக்கார்ட் பண்ண ஸ்கிரிப்டை ப்ளே பண்ணி சிங்கிள் கிளிக்கில் இந்த வேலையை ஈஸியாக நாம் முடிச்சிட முடியும். கேட்குறதுக்கு மேக்ரோஸ் மாதிரியே இருக்குல்ல, பட் அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கோடிங் நாலேஜ் உங்களுக்கு அவசியம் கிடையாது, கோடிங் இல்லாமல் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஆட்டோமேட் டேபை எப்படி எனேபிள் பண்ணுறது. ரெண்டாவது, சாம்பிள் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் ஒருவேளை எரர் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது. மூணாவது, நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை நாமளே எப்படி ரெக்கார்ட் பண்ணி அண்ட் அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, தெளிவாக கவனிங்க. ஓகே, முதல்ல ஆட்டோமேட் டேபை எப்படி எனேபிள் பண்ணுறது. ஸோ ஹோம் டேப், இன்சர்ட் டேப், ஏதாவது ஒரு டேப்பில் ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன். ரைட் சைடில் மெயின் டேப்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் ஆட்டோமேட் அப்படிங்கிற டேபும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அதை செக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். இப்போ நமக்கு ஆட்டோமேட் டேபும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இந்த ஆட்டோமேட் டேப்பில் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ், ரெண்டாவது நியூ ஸ்கிரிப்ட், மூணாவது ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸ். இதை நீங்கள் ஆல் ஸ்கிரிப்ட்ஸில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆல் ஸ்கிரிப்ட்ஸை நம்ம கிளிக் பண்ண உடனே பாருங்கள், ரைட் சைடில் கோட் எடிட்டர் அப்படிங்கிற பேன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேனலில் நமக்கு நியூ ஸ்கிரிப்டை இங்கேருந்து க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரீசெண்டாக நாம் க்ரியேட் பண்ண ஸ்கிரிப்ட், ரெக்கார்ட் பண்ண ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் ரீசெண்டில் இருக்கும். சாம்பிள்ஸ் ப்ரீசெட்டாக இருக்கக்கூடிய எக்ஸலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ முதல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த சாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸை நாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 ஸ்கிரிப்ட்ஸை பார்த்தீங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது 3 க்ரியேட் பண்ணும் போது நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். சரி, நல்லா கவனிங்க. சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கிரிப்டையும் நம்ம பார்க்க போகிறதில்ல, குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட்ஸை மட்டும் வேகமாக பார்த்துட்டு நாம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதை பார்த்துடலாம். நல்லா கவனிங்க. ரிமூவ் ஹைப்பர் லிங்க் ஃப்ரம் ஷீட். ஸோ பேசிக்காக நாம் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை காப்பி பண்ணி உள்ளே இங்கே பேஸ்ட் பண்ணும் போது ஹைப்பர் லிங்க்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹைப்பர் லிங்க்கை நாம் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்லேருந்து ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்து தான் அதை ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக ஸ்கிரிப்டில் இப்போ நமக்கு ரிமூவ் ஹைப்பர் லிங்க் ஃப்ரம் ஷீட் இருக்குது. ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணால் போதும், கரண்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹைப்பர் லிங்க்ஸும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ மேனுவலாக நாம் செய்ய வேண்டிய வேலை, ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் செய்ய வேண்டிய வேலையை ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் மூலயமா ஈஸியாக நமக்கு இந்த வேலை பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி பிளாங்க் செல்ஸை எனக்கு ஹைலைட் பண்ணணும். ஸோ அப்போ நாம் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா ஹைலைட் பிளாங்க் செல்ஸ். ஜஸ்ட் நாம் ரன் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா நாம் செலக்ட் பண்ண அந்த செலெக்ஷனில் பிளாங்கான செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆயிரும். நல்லா கவனிங்க. இங்கே நீங்கள் Ctrl+Z, அதாவது Ctrl+Z கொடுத்து நீங்கள் அன்டூ பண்ண முடியாது, இந்த ஆக்ஷனை நீங்கள் அன்டூ பண்ண முடியாது. ஒருவேளை அந்த ஹைலைட் உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் போயிட்டு எடிட்டிங் குரூப்பில் கிளியர் அண்ட் கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்து நீங்கள் தாராளமாக அதை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் கிளியர் ஆல் கொடுத்தும் நீங்கள் தாராளமாக அதை கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி, மூணாவது பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் டேட்டா இருக்குது அண்ட் இந்த டேட்டா ஆஸ் அ பிவட் டேபிளாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஸோ அதுக்கும் நமக்கு ப்ரீசெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட் இருக்குது, கிரியேட் அ நியூ பிவட் டேபிள். நல்லா கவனிங்க. நமக்கு தேவையான சோர்ஸ் டேட்டாவை பர்ஃபெக்டாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே போயிட்டு ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ரன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா த ஸ்கிரிப்ட் ரன் வித் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு சாம்பிள் ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்கிரிப்டை ரன் பண்ணுற ஆப்ஷன், அதை ரன் பண்ணும் போது தான் நமக்கு எரர் பார்த்தீங்கன்னா வருது. ரெண்டாவது ஸ்கிரிப்டை எடிட் பண்ணுற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். திஸ் ஸ்கிரிப்ட் கிரியேட் அ பிவட் டேபிள் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் டேபிள். அப்போது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண சோர்ஸ் டேட்டா அது வெறும் ஒரு டேட்டா ரேஞ்சாக தான் இருக்குதே தவிர ஆஸ் அ டேபிளாக பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா எரர்.
இன்னுமே நீங்கள் எடிட் கோட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவான லைன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும். அதில் 2வது பாயிண்ட்டை கவனித்து பாருங்கள். ஃப்ரம் த கரண்ட்லி செலக்டட் டேபிள் இஃப் அ டேபிள் எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ நமக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேபிள் தேவை. ஸோ ஒரு வேளை நீங்கள் சாம்பிள் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு எரர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்கிரிப்ட் வேலை செய்யலைன்னு நினச்சிடக்கூடாது. அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான விஷயங்கள் நாம் சரியாக செலக்ட் பண்ணியிருக்கிறோமா, சரியாக பூர்த்தி செஞ்சுருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் கவனமாக பார்க்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிப்போம். இந்த சோர்ஸ் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணி அண்ட் கண்ட்ரோல் T கொடுத்து ஆஸ் அ டேபிளாக நாம் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் அதே செலெக்ஷன் தான், பட் இப்போ இது ஒரு டேபிளாக இருக்கிறதுனால இப்போ நாம் ரன் பண்ணும்போது எந்த விதமான எரரும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு பிவட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஜனை பேஸ் பண்ணி பிவட் டேபிள், ஸ்லைசர் அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு பிவட் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் ஃபர்தராக நாம் இதுக்கப்புறம் இதை கஸ்டமைஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நாம் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போதைக்கு இந்த ஷீட்டை ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் நமக்கு ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா டூப்ளிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நமக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் மேக் ட்ராப் டவுன் நம்ம கொடுத்தோம்னா ஒரு நியூ ஷீட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நம்ம செலக்ட் பண்ண கண்டென்ட் அந்த டேட்டா ஆஸ் அ ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஃபர்தராக நம்ம இதை காப்பி பண்ணலாம், எங்கே வேணுமோ இதை நாம் ஜஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நாம் இதை எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி நமக்கு சாம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெடியாக பார்த்திங்கன்னா இருக்குது நம்மளுடைய வேலையை ஈஸியாக முடிக்கிறதுக்கு. பட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டே போதுமானா கிடையாது. நம்மளுடைய வேலைகள் வித்தியாசமாக இருக்கும். அதை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நாம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணாதான் அந்த ரெக்கார்ட் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பேசிக்லேருந்து பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ முதல்ல ஃபார்மேட்டிங் பேஸ் பண்ணியே பேசிக்காக பார்க்கலாம். நம்மளுடைய எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெட்டிங் ஃபார்மேட் தான் இது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இதிலே ஒரு எரரும் பார்த்தீங்கன்னா வரும். அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. ஏதோ பேசிக் ஹெட்டிங் ஃபார்மேட் தானே சொல்ல போகிறாரு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், தெளிவாக கவனிங்க. ஓகேங்களா? சரி, ஸோ நமக்கு தேவையான செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி கோடிங் பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி உங்களை எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாக ஆக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே தான் இந்த வீடியோவை கொண்டு போக போகிறேன். நல்லா கவனிங்க. ஆட்டோமேட் டேப்குள்ளே போகிறோம், ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் எப்படி நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஈவன் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸோட பேனல்லே பார்த்தோம்னா நியூ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணோம்னா நமக்கு 2 ஆப்ஷன் வரப்போகுது. ஒன்று ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ், இன்னொன்று ரைட் அ ஸ்கிரிப்ட். சரி, ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம், உடனே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். 2 விதமான மோடு இருக்குது. ஒன்று ரிலேட்டிவ் மோட், இன்னொன்று அப்சல்யூட் மோட். ஸோ நீங்கள் அந்த வார்த்தையை கவனிச்சிங்கனாலே புரியும் நான் சொல்ல வர்றது செல் ரெஃபரன்சஸ். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் மோடும் இருக்குது, ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் மோடும் இருக்குது. எதை எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போயே சொல்கிறேன். ஃப்யூச்சரில் நாம் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாம்பிளும் பார்க்க தான் போகிறோம். அப்சல்யூட் மோடில் தான் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்சல்யூட் மோட் அப்படிங்கிறது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிற ஆக்ஷன்ஸ் A1 செல்லில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அந்த செல்லை பேஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஃப்யூச்சரில் நான் அப்ளை பண்ண போகிற அந்த ஆக்ஷன், அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக A1 செல்லுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும், இல்லை குறிப்பிட்ட செல் ரேஞ்சுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செல் ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அப்சல்யூட் மோடை யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரிலேட்டிவ் மோடு தான் தேவை, ஏன்னா நான் இப்போ செய்ய போகிற ஆக்ஷன் எந்த செல்லில் வேணாலும் வச்சு செய்வேன், எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் முக்கியம். ஃப்யூச்சரில் நான் அப்ளை பண்ணும்போது அந்த கண்டென்ட், அந்த டேட்டா எந்த செல்லில் வேணாலும் இருக்கும், எனக்கு சரியாக அந்த ஆக்ஷன் மட்டும்தான் அப்ளை ஆகணும், செல் ரெஃபரன்ஸ் எனக்கு முக்கியம் இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ நாம் ரிலேட்டிவ் மோடை யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை ரிலேட்டிவ் மோடு தான். ஏன்னா ஒரு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண போகிறேன், அந்த ஃபார்மேட்டிங் ஃப்யூச்சரில் ஷீட்டில் எந்த செல் ரெஃபரன்ஸில் வேணாலும் இருக்கலாம். அப்போ எங்கே வேணாலும் நான் இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ண முடியணும். அதுக்கு ரிலேட்டிவ் மோடு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்கில் தாங்க இருக்குது. நாம் செல்லை என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஹோம் டேப்பில் போகிறோம். ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். ஹோம் டேப்பில் போயிட்டு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபில் கலர் நாம் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம்.
உடனே கவனிச்சு பாருங்க, ரெக்கார்டட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல லிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்துருக்கு பாருங்கள். இதுதான் மேக்ரோஸுக்கும் ஸ்கிரிப்டுக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான். ஓகே, ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதுதான் சொல்ல வரேன். சரி, அடுத்தது ஃபாண்ட்டோட கலர் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். உடனே இவ்வளோ தான் ஃபாண்ட்டோட கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் கலர் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த ரெஃபரன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரி, அதே மாதிரி நமக்கு ஃபாண்ட்டோட சைஸை கொஞ்சம் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃபாண்ட்டோட குரூப்பில் போயிட்டு ஒரு நல்ல பார்டர் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். எப்போவுமே நம்ம இந்த பார்டர் தான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராப்பராக அந்த பார்டர் என்ன பண்ணியாச்சு, அப்ளை பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் வேணும்னா நம்ம ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோஃபிட் காலம் விட்த்தும் நாம் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. கவனித்து பாருங்கள், பக்கத்தில் எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லா ஆக்ஷன்ஸுக்கும் பக்கத்தில் பாருங்கள் ஒரு எக்ஸ் மார்க்கு. அப்போ என்ன அர்த்தம், எதை வேணும்னாலும் இங்கேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். இல்லை நான் கடைசியாக பண்ண ஆட்டோஃபிட் காலம் வேண்டாமா, ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு வேணுமா, தாராளமாக நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், போயிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இங்கே கிடைக்கும். சரி, ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு காமனான நேமில் பார்த்தீங்கன்னா இது வந்துடும். நாம் இதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இதை ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் ஃபார்மேட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ கடைசியில் தான் நீங்கள் ஸ்பேஸ் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கடைசியில் விடக்கூடாது. மற்றபடி உங்களுடைய வேர்ட்ஸுக்கு நடுவில் தாராளமாக ஸ்பேஸ் இருக்கலாம். நீங்கள் வெளியில் எங்கேயாவது கிளிக் பண்ணாலோ இல்லை ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலோ உங்களுடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரீநேம் ஆயிரும். ஸோ கீழே ரன் அதெல்லாம் ஓகே. மேலே பாருங்களேன், இங்கே நமக்கு தேவையான கலர் கோட்ஸை மாற்றலாம், ஃபாண்ட்டோட கலரை மாற்றலாம். ஒரு சில எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் இங்கே லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்க முடியும். சரி, இப்போது நாம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் இருக்குது. நான் அப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் அப்படின்னு கொடுக்குறோம். ரன் கொடுத்தோடனே கீழே பாருங்கள், நமக்கு ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பாருங்கள், த ஸ்கிரிப்ட் ரேன் வித் எரர்ஸ். எங்கே அந்த பிவட் டேபிளில் ஃபேஸ் பண்ண பாருங்கள், அதே மாதிரி தான் இது வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம், நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ அது நம்ம இஷ்டம் தான். சரி, இப்போ நல்லா கவனிங்க, என்ன எரர், நம்ம எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணோம், அப்புறம் ஏன் எரர் வந்துச்சு. சரி, வியூ லாக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே நல்லா கவனிங்க, எந்த லைனில் எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா கீழே போட்டுரும். லைன் 19. சரி, அப்புறம் நான் 19 நம்பருக்கு வருவோம். கீழே வந்தோம்னா கரெக்டாக இங்கே தான் என்ன இருக்குது, இந்த இடத்துல தான் நமக்கு எரர் இருக்குது. ஆக்சுவலாக என்ன எரர்னு ஈஸியாக பார்த்தாலே தெரியுது. ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. இங்கே பாருங்கள், இந்த கலர் கோட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட் கலர், அதில் பாருங்கள் அந்த கோட் வந்து கரெக்டாக டபுள் கோட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. அதே 19 நம்பர் லைனுக்கு வருவோமா, டபுள் கோட்டில் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு எரர் தான். நம்ம டக்குன்னு ஒரு டபுள் கோட்டில் போட்டால் வேலை முடிஞ்சிடும். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, அது என்ன எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிளுங்க. அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு சாட் ஜிபிடியில் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே என்டர் கொடுத்தாலும் சரி, இல்லை கீழே போயிட்டு ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ஐ காட் அன் எரர், டபுள் கோட்டுக்குள்ளே அந்த எரரையும் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே அந்த எரர் இருக்குது, கீழே இருக்கு இல்லையா, இந்த எரர் அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட் நம்ம மொட்டையாக தான் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்தோம்னா ப்ராப்பராக அந்த என்ன எரர்னு பார்த்து நமக்கு ஃபைனலாக ஒரு நல்ல கோட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஸோ கரெக்டட் கோட் வந்துருச்சா. அண்ட் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோம், எக்ஸலில் போயிட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் ஆல், பேக் ஸ்பேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போது நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக அது நமக்கு ரன் ஆகும். ஸோ இன்கேஸ் எரர் ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் குழம்ப வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் ஏஐயோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் சேவ் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம பேக் வந்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீசெண்டில் நாம் க்ரியேட் பண்ண ரெக்கார்ட் பண்ண ஆக்ஷன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் எப்போ வேணுமோ இங்கேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் என் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நியூ ஷீட்டுக்கு ஒரு நியூ ஒர்க் புக்குக்கு போகிறோன்னு வச்சுப்போம். ஓகே, கண்ட்ரோல் என் கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக்குக்கு போகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, அந்த ஹெட்டிங் ஃபார்மேட் தேவை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டில் போயிட்டு ஆல் ஸ்கிரிப்டில் போயிட்டு நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் என்ன ஹெட்டிங் ஃபார்மேட்டாக ஜஸ்ட் அதை ரன் பண்ணால் போதும், பர்ஃபெக்டாக நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ ஒவ்வொரு ஒர்க் புக்லேயும் நீங்கள் இந்த ஆக்ஷனை பண்ணணும்
ஒவ்வொரு ஒர்க் புக்லேயும் நமக்கு அந்த வேலை இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்களா அக்ராஸ் த ஒர்க் புக் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேண்டாம் டெலீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோர் ஆக்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரீநேம் இல்லை இதே கூட உங்களுக்கு இதே ஆக்ஷனை ரெக்கார்டட் ஆக்ஷனை நீங்கள் இன்னொரு காப்பி எடுக்கனாலும் தாராளமாக நீங்கள் காப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதோடைய நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸ்கிரிப்டோட ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன டேட்டா செட்டில் நமக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஏஜ் வந்து ப்ராப்பராக நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தேவை. அது மட்டும் இல்லாமல் 30 and 30 அபவ் ஏஜில் இருக்கிறத மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, ஸோ இதுக்கும் நம்ம ரிலேட்டிவ் மோடில் தான் நம்ம ஸ்கிரிப்டை ரெக்கார்ட் பண்ண போகிறோம், ஆக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி முன்னாடி செலக்ட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், நியூ ஸ்கிரிப்ட். ஸோ இது எடிட்டுக்குள்ளே போகுது இல்லையா, ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், நார்மலாக ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் கொடுத்தோம்னாலே ஃபைனலாக ரெக்கார்டிங்க்கு வந்துடும். ஓகே, சரி, ரிலேட்டிவ் மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும், சார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம டேட்டா டேப்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சரியாக இதை நமக்கு சார்ட் பண்ணி ஆகணும். ஸோ சரியாக நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் இருக்குது. ஸோ நான் ஃபைனலாக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வேல்யூவை Ctrl+C கொடுத்து அண்ட் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Shift+V கொடுத்து ஆஸ் அ வேல்யூவை பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. சரி, செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டில் போயிட்டு ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ், ரெக்கார்டிங் வந்தாச்சு. நேராக டேட்டா டேப்பில் போகிறோம். சரியாக அசெண்டிங் ஆர்டரில் நாம் என்ன பண்ணுறோம், இதை சார்ட் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா சார்ட் ஆயிருச்சு, சார்ட் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு அடுத்தது என்னது, ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபில்டரில் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு சேம் டேட்டா டேப்லேயே நமக்கு என்ன இருக்குது, ஃபில்டர் இருக்குது. எனேபிள் பண்ணியாச்சு. ஃபில்டர் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி, ஃபில்டரோட ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி நம்பர் ஃபில்டர்ஸில் greater than or equal to அப்படின்னு கொடுத்து 30 இல்லை 30+ இருக்கக்கூடிய ஏஜ் இருக்கக்கூடிய அவங்களுடைய டேட்டா மட்டும்தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி வேணும் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஃபைனலாக இது வரைக்கும் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்தாச்சு. நல்லா கவனிங்க, நீங்கள் அட்வான்ஸ்டு எடிட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்டாகவே தான் தெரியும். ஓகே, ஸோ ஈஸியாக அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் எடிட்டுன்னு போயிட்டீங்கன்னா அதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணிடும். If you save changes in advanced editing mode, you will no longer be able to see the script as a list of actions. ஸோ லிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா சேஞ்சஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் லிஸ்ட்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு நேம் என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். என்னது, சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு கொடுக்குறோம். நீங்கள் வேணும்னா இதில் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் 30 தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன வேலைக்காக இந்த ஸ்கிரிப்டை ரெக்கார்ட் பண்ணிங்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், விளக்கமாக இங்கே கொடுத்து வைக்கலாம். ஓகே, ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அந்த ரேஞ்ச் என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். இது ஒரு நியூ ஒர்க் புக் தான். டைரெக்டாக நம்ம எங்கே போகிறோம், ஆட்டோமேட்டில் போகிறோம். ஆட்டோமேட்டில் போயிட்டு ஆல் ஸ்கிரிப்ட்ஸில் போயிட்டு ஃபைனலாக ரீசெண்டில் போய் பார்த்தோம்னா சார்ட் அண்ட் ஃபில்டர். ஜஸ்ட் நாம் ப்ளே கொடுத்தா போதும், வேலை நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரி, ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பட் இந்த வாட்டி நாம் ரெக்கார்ட் பண்ண போகிறது அப்சல்யூட் மோடில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். காரணம், ஃப்யூச்சரில் இதே செல் ரெஃபரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு ஆக்ஷன்ஸ் அப்ளை ஆகணுமே தவிர நாம் செலக்ட் பண்ணுற செலெக்ஷனை பேஸ் பண்ணி கிடையாது. ஓகேங்களா, சரி, நல்லா கவனிங்க. முன்னாடியே ஷீட்டோட நேமையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து நான் மாற்ற போகிறேன். காரணம் என்னென்னா, வேற ஒரு ஷீட்டில் இருந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஆஸ் அ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறதுனால ஷீட்டோட நேமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது ஃப்யூச்சரில் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். சரி, நல்லா கவனிங்க. ஷீட் 1 இருக்குது. அந்த ஷீட் 1 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணி சேல்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி என்டர் கொடுக்கலாம். இதுவும் லிஸ்ட்டில் ஆஸ் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த சேல்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி 75,000க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நமக்கு க்ரீனில் ஹைலைட் ஆகணும்.
ஸோ இதுக்கு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ் இதில் நம்ம என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென்ல 75,000க்கு மேலே இருக்கிறது எல்லாமே க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே, சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு சம்மரி ஷீட் வேணும்னு வச்சுப்போம். நான் ரொம்ப பேசிக்காக தான் நடத்துகிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியும். அதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ சம்மரி அப்படிங்கிற ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே நமக்கு டோட்டல் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஆவரேஜ் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் தேவை. ஓகே, சரி, ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு போகிறோம் இல்லையா, இன்னொரு ஷீட்டில் போயிட்டு நம்ம செல் ரெஃபரன்ஸை எடுக்கிறோம்னாலே அந்த இடத்துல ஷீட்டோட பேர் விழுந்துடும். அதனால தான் ஷீட்டோட நேமை முன்னாடியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணதுக்கான காரணம். ஸோ சம் என்டையர் சேல்ஸ் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். ஸோ டோட்டல் சேல்ஸ் என்னன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆவரேஜ் சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ இதுக்கும் சேம் டேட்டாவை செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர். அண்ட் ஃபைனலாக இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பார்டர் கொடுக்குறோம் அண்ட் கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ஃபார்மேட்டில் போயிட்டு ஆட்டோ ஃபிட் காலம் விட்த்து அண்ட் அலைன்மெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டுத்தோட அலைன்மெண்ட்டையும் கொஞ்சம் நாம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், போல்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா வேலையும் நம்ம செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஓகே அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்கிரிப்டோட நேமையும் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். அப்போ தான் நாமளே நிறைய ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸை மெயின்டைன் பண்ணும்போது குழம்பாமல் இருப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணும்போது மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் சம்மரி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டையும் பார்த்தீங்கன்னா நாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் Ctrl+N கொடுத்து ஒரு நியூ ஒர்க் புக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை மட்டும் இங்கேருந்து என்ன பண்ணுறோம், கிளியர் பண்ணிவிட்டு சரியாக ஆட்டோ ஃபிட் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷீட் 1 தான் நம்மளுடைய டேட்டா இருக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தேவைங்கிறதுனால நான் அப்படி செஞ்சேன். உங்களுக்கு ஒருவேளை ஷீட் நேம் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு நேமில் தான் உங்களுக்கு வரும்னா அந்த ஷீட் நேமையும் நீங்கள் உங்களுடைய ஸ்கிரிப்டில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதோடைய வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ அப்சல்யூட் மோடில் நாம் ரெக்கார்ட் பண்ணதுனால சரியாக செல் ரெஃபரன்ஸை வச்சு தான் கரெக்டாக குறிப்பிட்ட செல் ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால இங்கே போய் நம்ம மறுபடியும் இதை உட்காந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம ஆட்டோமேட்டில் போயிட்டு இப்போதைக்கு ஷீட் 1 மட்டும்தான் இருக்குது இல்லையா, ஷீட்டோட 1 மாறல, ஷீட்டோட நேம் மாறல, சம்மரி ஷீட்லாம் வரல. ஜஸ்ட் நம்ம ஆல் ஸ்கிரிப்டில் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் சம்மரி இருக்கா, ஜஸ்ட் ப்ளே ரன் பண்ணால் போதும். சேல்ஸ் டேட்டா ஷீட் 1ங்கிற நேமு சேல்ஸ் டேட்டான்னு மாறிடுச்சு. 75,000க்கு மேலே இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு என்னவா மாறிடுச்சு, க்ரீனில் ஹைலைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வேல்யூஸ் நான் மாற்றிருக்கணும், மாற்றாமட்டேன், நோ ப்ராப்ளம். மற்றபடி சம்மரி பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக சேல்ஸ் டேட்டாங்கிற ஷீட்டோட நேம் நமக்கு வந்திருக்கு. அதனால தான் அதை முன்னாடியே நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஓகேங்களா, சரி. ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நீங்கள் இன்னுமே கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை செய்ய முடியும். பட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு கோடிங் பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலை, டைரெக்டாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆக்ஷன்ஸே கொடுக்குறேன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிப்பீட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேலை உண்மையிலே ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடியும். ஓகேங்களா, ஸோ நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிபனுக்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட் டேப் நான் தேடி பார்த்தேன் இல்லையே அப்படின்ற பட்சத்தில் நல்லா கவனிங்க, நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மோரில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்டேட் ஆப்ஷன்ஸில் அப்டேட் நவ் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய சேனல் மைக்ரோசாஃப்ட் இன்சைடராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட் டேபோட ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கணும், அது ரொம்பவே முக்கியம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எக்ஸலில் ஒரு டேஷ்போர்டு எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை பவர் பிஐயோட பேசிக்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.